ஒரு பொண்ணு வந்து மாலை போட்டுக்கிற மத்த சாமி அந்த கூட பரவாயில்ல. ஆமா போட்டுக்கிறது மோசமான சாமிடா. என்னப்பா பேசி ஐயப்பா சாமி பேர் எதுக்கு சொல்றான்? ஐயப்பா சாமி எதுக்கு சொல்றான்? எதுக்கு சொல்றான்? இது எல்லாத்தையும் பார்த்து அனுப்புறா. என்ன தொட முடியாது ஒன்னால. இந்த ஒரு ஜென்ம போந்துதான் என்கிட்ட வர முடியும் ஒன்னால. ஐயப்ப பாத்துக்கிட்டே இருக்கிறாப்ல. என்னடா ஐயப்பா 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 காத்தாலிக்கிறா? ஒரு சபைக்கு ஒரு பெண்ணு வந்தா தாயாகவும் தமக்கையாகவும் மதிக்க வேண்டுமா? என்ன மதிக்க எல்லாம் தாயா தந்தையா பார்த்தா என்ன போல வாலிபர் கட்சியில ஒரு கொண்டாடி அவனுக்கு மூச்சு பாடுற அவனுக்கு பைக்கு ஒண்ணு வாடா. ஒரு அத்தை போலாவும் ஒரு அக்கா போலாவும் ஏன் ஒரு பொண்டாட்டி பார்த்து கூடாதா? உனக்கு பொண்டாட்டி இல்லையா? இருக்கா? அப்புறம் என்ன அது வீட்டுல இப்ப நீ அவனுக்கு பொம்பளை மதிக்கலாம். உனக்கு என்ன கதி? பொம்பளையா மதிக்க வேண்டும் பொம்பளையா மதிக்க வேண்டும் பொம்பளைய 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 மதிக்க வேண்டும் மரப்படி மதிக்காத போனா பொம்பளைய மதிக்கணும் சொன்னா இப்ப என்ன சொல்லலாம்? அத்தால் தான் அடிச்சு அனுப்புவாங்க. நான் எந்த கால புக்கு வாங்கி படிச்சேன். இந்த பாட்டு தப்புமா? வேற எப்படி வேற பாட்டு மாத்தி பாருமா. அம்மளையா மதிக்க வேண்டும் மரப்படி அம்மளையா மதிக்க வேண்டும் மரப்படி நீ வா போய் விட்டா ஆம்பளை மதிக்க முறைப்படி அவசியம் போய்விட்டா கட்ட மேல கட்ட வச்சு நறுக்கடி உக்காரு போவன் தங்கச்சி போவன் கொத்துல உன் கொடியில உன் வழியில உன் வாய்க்கால கண்டவனுக்கு போறப்ப அங்க போய் பேசு. அது மாதிரி பொம்பளை நான் கிடையாது. அப்பா டீசென்ட் பாபா நீ தூங்காதா தூங்காதா பாபா கருப்பு பஞ்சு கருமாந்திரம் எப்படி அழிச்சிடுவேன்? அதுதானே ஆயிராங்க பாக்குறாங்க. மூஞ்சி அடி பாடுறா மூஞ்ச வேலை செய்ய போது மூஞ்ச வேலை செய்ய துணி போட்டுக்கிட்டா சரியப்பா. உனக்கும் எனக்கு மீன் தகராறு வேண்டாம். நமக்கு மீன் கோயம்பு மீன் பகவான் கோயிலோட மீன் கோயில் அது போய் என்னன்னு உனக்கு எனக்கு மீன் தகராறு வேண்டாம். போனார் போகட்டும். காலம் கடந்தேறி கொண்டே போகிறது. உண்மைதான். பேக் பேக் ஓக்கு பேக்கும் நீ மாட்டுல கண்ணோட கண்ணோடமா சரிதானம்மா. எங்கேயும் பொண்டாட்டி கூட்டி வச்சு தடுமாடி கிடக்கலாம். ஆமா ஆமா எங்க அப்படியே பாடு அப்படி சபை பர்த்தனையா எவ்விதமாக விளக்கம்? இது லட்சுமி சபை திருவாகிய மகாலட்சுமி சபை அறிவாளு சொந்த சபை. ஆமா தேவருக்கு ஒப்பாகிய சபை. ஆமா தேவலகத்தில் கூடுவது தேவர் சபை. தில்லையில கூடுவது இப்படி அந்த தேவ சபைக்கு ஒப்பாகிய இந்த நாடக சபை. ஆமா இந்த இது என்ன ஊரு? இதா பண்டிதப்பட்டு. இந்த பண்டிதப்பட்டு நகரத்தில் எதற்காக தெருக்கூத்து? அது வைகுந்த வாசல் சொல்லக்கூடிய பகவானுக்காகவே அது வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு ஒரு இரவு நாடகம் இதோ ஸ்ரீ காமாட்சியம்மன் நாடக சபை கொண்டு வந்து அண்டத்தையும் ஆகாயத்தை இதோ இந்த பூமியும் ஆகாயத்தையும் ஓரடியாக அளந்தவர். ஆமா எப்படி? உலகளந்த பெருமாள். ஆமா உலகளந்த பெருமாள் அந்த பகவானுக்காக அபிஷேக ஆராதனை செய்து அப்பனுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை செய்து இது அதை விட்டால் பெருமை தராது. அந்த பகவானுடைய புகழையும் பெருமையை பாட வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை ஓர் இரவு தெருக்குத்தவை ஏன் கும்பாபிஷேகம் செய்யறாங்க? ஒரு மனிதனாக இந்த பூமியில் பிறந்து விட்டால் ஒரு மனிதன் செய்வது பாவமா அல்லது புண்ணியமா? பாவம் செஞ்சிருக்கோம் புண்ணியம் செஞ்சிருக்கோம். அதாவது புண்ணியம் செய்த பாவம் செஞ்சது நிறைய. பாவத்தை தொலைக்க வேண்டும்னா கோவிலுக்கு சென்று தெய்வ வழிபாடு செய்த உன் பாவம் தொலையும். ஆமா இன்னைக்கு வைகோடு ஏதாச்சும் வீட்டுல மோனிங்க வந்து படுத்துக்கணும். சொர்க்கு மாதிரி உனக்கு எங்க கிடைக்கும் சொர்க்கம்? நீ இப்படிலாம் பேசலாம். அப்படி ஒரு மனிதன் செய்வது பாவமா
என்பது புண்ணியமா பாவத்தை துலக்க வேண்டுமானால் சில வழிபாடுகள் செய்து இதோ குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்காங்க பாரு. இந்த ஊரு செழிக்க வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், மாறி பெரிய வேண்டும் அப்படி என்று இதோ பகவானுக்காக அபிஷேக ஆராதனை செய்து இதோ ஓர் இரவு தெருக்கூத்து. அப்படி இந்த சபையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளமரத்திற்குரிய அருமையன் தாய் தந்தை மார்களுக்கும் கணதரவான்களுக்கும் நாடக ஆசிரியர் ஒரு திருப்பாதத்திற்கும் நம்மை போன்ற நாடக நடிகர் அனைவர்களுக்கும் நாடகப்படி அனைவர்களுக்கும் உங்களுக்கும் இது மற்றமுள்ள நாடக நடிகர் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய ஆரோக்கியர் அப்பா இது ஏழுமலை நாடக ஆசிரியரோட திருப்பாதத்திற்கும் மற்றமுள்ள இது மொட்டையப்பா அவருடைய திருப்பாதத்திற்கும் கிருஷ்ணன் அப்பா அவருடைய திருப்பாதத்திற்கும் மற்றமுள்ள அனைத்து நாடக நடிகர்களுக்கும் சின்னம் சிறியவன் என் மனம் கனிந்த வணக்கம். எப்பா சபையினாடி வந்து யாரம்மா எதனாட்டு அரசி கல்யாணம் ஆச்சா தெரியுமா? திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்த அதை வேளாண் கிராமத்தில் வாசமாக்கி என் பேரை கேக்குறடா மூதியா கைது விளக்கமா சொல்லு. என்ன வேஷம் கட்டிக்கிறாங்க? போதனை ஆஃப் பண்ணிருக்கா போன்